தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலைவலி வாயிலாக எந்த செய்தியை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் என்றால், ஒரு வருத்தமான செய்திதான். சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே ஒரு பெருங்கொண்ட தமிழர் சமூக கூட்டமாக இருக்கும் வன்னியர் குல தமிழர்களுக்காக 80களிலே கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளிலே எங்களுக்கு உரிய இடப்பங்கீடு கிடைக்க வேண்டும். குறிப்பாக வன்னியகுல தமிழர்களுக்கு 20 விழுக்காடு தனி இடப்பங்கீடு கல்வியிலே வேலை வாய்ப்பிலே வேண்டும் என்று 7 ஆண்டு காலம் இடைவிடாத களப்பணி ஆற்றி விண்ணப்பம் கொடுத்தல், ஆர்ப்பாட்டம் செய்தல், பட்டினி போராட்டம் இருந்தல், சாலை மறியல், இப்படி மாறி 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 பல வகையான போராட்டங்களை முன்னெடுத்து முடிவாக 1987 செப்டம்பர் 15, 16, 17 உள்ளிட்ட நாட்களை கொண்ட 7 நாள் சாலை மறியல் தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியாவையும் கடந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த போராட்டம் வன்னியகுல தமிழர்களின் சமூக நீதிக்கான அந்த 7 நாள் சாலை மறியல் போராட்டம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் திரும்பி பார்க்க வைத்த மா மனிதர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தலைமையில தான் நூற்றுக்கணக்கான வன்னியகுல தமிழர்களின் சங்கங்களை இணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார். பிறகு அந்த போராட்டத்தையே அடிப்படையாக கொண்டு 21 தமிழர்களை பலி கொடுத்தார்கள். குண்டடிக்கும் தடியடிக்கும் இந்த சமூக நீதி போராட்டத்திலே எல்லாம் ஆங்காங்கே நினைவு சின்னங்கள், அவர்கள் மாண்டு மடிந்து விழுந்த இடத்திலே நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அந்த போராட்டத்தின் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவித்தார்கள். தூய தமிழர்களால், மண்ணின் மைந்தர்களால் ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கமாக கட்சியாக வளர்ந்து ஆளுகின்ற கட்சி ஆள வேண்டும் என்கிற நோக்கத்தில் அதற்கான வாய்ப்புள்ள கட்சிகளே பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய கூட்டணிக்கு வராதா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு அரசியல் இக்கட்டான சூழலை உருவாக்கக்கூடிய கட்சியாக வந்தது. 91 நாங்களெல்லாம் அந்த கட்சியோட கூட்டணி தமிழர் தேசிய இயக்கம், இன்றைக்கு தமிழ் தேசிய பேர் இயக்கமாக இருக்கின்ற தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி மணியரசன், ஜிகாத் கமிட்டி பழனி பாபா தலைமையிலான அமைப்பு, இப்படி பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து அந்த கூட்டணிக்கு ஐயா தமிழின பரல் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தலைமையேற்று 91 சட்டப்பேரவை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் ஒரு தனி அணி நடுமாரையா உள்ளிட்டவர்களாம் சேர்ந்து நின்றோம். ஆனா பண்ருட்டி தொகுதியிலே பண்ருட்டி ராமச்சந்திரன் என்கின்ற ஒரே ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றார். ராஜீவ் காந்தியினுடைய அந்த மரண அனுதாபம் திசை திருப்பி விட்டது. ஆனாலும் தளர்ந்து விடவில்லை. மாபெரும் மக்கள் இயக்கமாக அது வளர்ந்து கொண்டே இருந்தது. 96ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அதற்கு 91க்கு பிறகு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாச்சி வைகோ தலைமையில புதிய இயக்கமாக வைத்து விட்டது. திமுகவுக்கு மாற்றாக மதிமுக என்கின்ற ஒரு தோற்றம் இருந்தது. அவரெல்லாம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கலாம், ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கலாம் என்றெல்லாம் திட்டமிட்டு களமாடி பார்த்தார்கள். வெல்லவில்லை. கடைசியில் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தே நின்றது. 4 தொகுதிகளை வென்று பேராசிரியர் தீரன் போன்றவர்கள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்தார்கள். காடுவெட்டி குரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். பிறகுதான் தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுகிற அல்லது அணி தாவுகிற அந்த கூட்டணி மாறுகிற குழப்பமான நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்பட்டு 2021 ஏறக்குறைய 21 சட்டமன்ற உறுப்பினர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே சேர்ந்து வென்றார்கள். பிறகு 2004 அணி மாறினார். 2006 திமுக கூட்டணியிலே 18 சட்டமன்ற உறுப்பினர்கள். 2009 மறுபடியும் அதிமுக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் 2009 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணியில் சேருவதற்கு நானும் சில
பங்களிப்புகளை செய்திருக்கிறேன், கடமைகளை ஆற்றியிருக்கிறேன். 2009 நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி, 2011 திமுக கூட்டணி என்று அணிமாறுகிற போல கடுமையான எதிர்ப்பு. நானும் எதிர்ப்பு தெரிவித்தேன், தம்பி வேல்முருகன் போன்றவர்களும் எதிர்ப்பு தெரிவித்தோம். உடன்படவே இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை, முடிவெடுத்து விட்டார்கள். யார் முடிவெடுத்தது? இன்றைக்கு இந்த குழப்பங்களுக்கு, இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஒரு குழப்பங்கள் நிலவுவது பாருங்க. தமிழீழ போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் அவர் தவமிருந்து பெற்றெடுத்த தவ புதல்வன், முன்னாள் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்து பல விருதுகளை பெற்ற இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இப்ப மிகப்பெரிய சித்திரை விழா என்று மாமல்லபுரத்திலே முழு நிலவு நாள் அன்றைக்கு லட்சக்கணக்கான வன்னிய குல தமிழர்களை திரட்டி ஒரு பயனும் இல்லை. ஐயாவினுடைய ஒவ்வொரு சொல்லும் தலைவர் அன்புமணி ராமதாஸை போட்டு தாக்குவது போல் அமைந்ததுனால தமிழ் இனத்தின் எதிரிகள், விரோதிகள் வெட்டி 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 போட்டு பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய கூட்டம். ஏன் இந்த மே 17, 18, 19 ஏன் ஒரு கண்ணீர் வணக்க கூட்டத்தை தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தல? 2019ஆம் ஆண்டு அந்த சிந்தனையே இல்லாத போது நான் தான் தைலாபுரம் தோட்டத்திலே மே திங்கள் 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதி ஐயா கண்ணீர் வணக்க கூட்டம், வீர வணக்க கூட்டம் நடத்தி ஆக வேண்டும் என்று நான் தான் பேசி சென்னையிலே ஒரு தனியார் விடுதியிலே அரங்கத்திலே அந்த கூட்டத்தை நடத்தினோம். 2011 நடத்தினோம். 2012, 13 காலகட்டத்திலே நானே இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே அந்த மே திங்கள் 18 அந்த கண்ணீர் வணக்க, அந்த வீர வணக்க மாண்டு மடிந்த நம்முடைய உறவுகளை எண்ணி அவர்கள் விடுதலை உணர்வுகளை அடுத்த தலைமுறையில் பரப்புவது போல அந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைத்து நடத்தினோம். ஆனால் அண்மை காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஈழத்தை பற்றி பேசுவதே இல்லை, ஈழத்தமிழர்களை பற்றி சிந்தனையே இல்லை. அந்த அளவுக்கு திசை மாறி மடை மாறி போய்விட்டது. இப்ப உட்கட்சி குழப்பம். இந்த பாருங்க, திலகபாமா, நாங்கெல்லாம் செய்தியே கொடுக்க முடியாது. பொருளாளர் திலகபாமா ஊடகங்களை சந்திக்கிறார். பொருளாளருக்கும் தலைவருக்கும் இடையிலே பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவி இருக்கிறது. நம்முடைய அண்ணன் வடிவேல் ரோவணன் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர் செய்தி கொடுக்க முடியல? ஏன் அவரிடத்தில் ஊடக நண்பர்கள் கேட்கல? அப்படியே கேட்டாலும் அளந்து அளந்து பாதியை உள்ளே விழுங்கி சொல்லலாமா வேண்டாமா என்கிற அடிப்படையில் தான் அண்ணன் ராவணன் சொல்லுவார். அதுவே சர்ச்சைக்குரிய செய்தியா மாறும். கோக்காமணி அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கோக்காமணி அவரை தவிர வேறு யாரும் செய்தியிலே ஊடகங்களுக்கு சொல்லக்கூடாது, பேசக்கூடாது என்கிற நிலை. அதனாலதான் கேட்கிறாங்க, இத்தனை குழப்பத்துக்கும் கோக்காமணி தலைவர் உங்களால தான் வந்ததுன்னு. அதுக்கு அவர் விடை சொல்றாரு, கொஞ்சம் விஷத்தை கொடுங்க குடிச்சிட்டு சாகிறேன். இதான் விடை? ஒரு தலைவர் சொல்லக்கூடிய விடையா? என்னென்ன குழப்பங்கள் இவரால் அங்கே தோற்றுவிக்கப்படுகிறது வருகிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். வெளிப்படையாக சில செய்திகளை பேச இயலாது. ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்கள், உலக தமிழர்கள், விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு தடை விதிக்கப்பட்ட போது விடுதலை புலிகள் ஆதரித்தால் 7 ஆண்டு சிறை என்றார் அம்மையார் ஜெயலலிதா. உடனே மாற்று அறிக்கை, 7 ஆண்டு என்ன 70 ஆண்டுகள் ஆனாலும் ஆதரிப்பேன். நான் சிறைக்கு போனால் எனக்கு பின்னால் என் மகன் வருவார், என் மகனுக்கு பின்னால் என் பேரன் வருவான் என்று வீரத்தை வெளிப்படுத்திய தமிழின போராளி மருத்துவரை யாரும் மறுக்க முடியாது. 10 லட்சம் பேர் சென்னையிலே கொட்டி தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை நெஞ்சிலேந்தி பெரியார் திடலிருந்து கடற்கரை வரைக்கும் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி பேரணியை நடத்தியவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா. தமிழ் ஈழத்திற்காக பல வகையான இயக்கங்களை நடத்தியவர், கருத்துக்களை பரப்பியவர். யாரும் மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? ஏன் இந்த நிலை? நான் தான் சொன்னேனே, 2011 தெளிவாக சொன்னேன், ஐயா கூட்டணி மாற வேண்டாம். நாம் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கிறோம். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 2 ஆண்டுகளில் மீண்டும் திமுக கூட்டணிக்கு சென்றால் மக்கள் ஒப்ப மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, திமுக கூட்டணி படுதோல்வியை சந்திக்கும் என்று சொன்னனே. 3 பக்கம் அறிக்கை கொடுத்தனே. அதிமுக கூட்டணியில் நமக்கு இருக்கின்ற இடத்தை நாம் தக்க வைக்காவிட்டால், அணி மாறினால் அந்த இடத்திலே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் வந்துவிடும். விஜயகாந்த் வந்து விடுவார்.
தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கின்ற அந்த தெலுங்கர் கழகம், தெலுங்கர் விஜயகாந்த் மீண்டும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு வலிமை மிக்க ஆற்றலாக வருவதை தடுக்க வேண்டுமானால் பாமக அதிமுக நீடிக்க வேண்டும் என்று வாதுரை செய்தேன், அறிக்கை கொடுத்தேன். ஐயா ஏற்றுக்கொண்டார். கோக்காமணி மலை மாற்றி விட்டார். அன்புமணி ஏற்க மறுத்துவிட்டு அறிக்கை கிழித்து போட்டு விட்டார். அன்றைக்கு விழுந்த பாமக இன்றைய வரைக்கும் எழுந்திருக்க முடியல. அப்படியானால் ஏழை சொல் அம்பலம் ஏறி இருந்தால் பாமக இன்றைக்கு வலிமை மிக்க கட்சியாக இருந்திருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே ஒரு அணியே உருவாகி இருக்கும். ஆட்சியை கூட பிடித்திருப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கும் அம்மையார் ஜெயலலிதா முடிவுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு அந்த மாமல்லபுரத்திலே முழு நிலவு நாளிலே தமிழ் மொழி பற்றி, தமிழ் இனம் பற்றி, தமிழ் நாடு பற்றி, தமிழ்நாடு இழந்த உரிமைகள் பற்றி, ஈழத்திலே மாண்டு மடிந்த நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை பற்றி, இந்த தொப்புள் கொடி உறவு என்கின்ற சொல்லி முதல்வரில் சொன்னவர் நம்முடைய தமிழின பொருள் மருத்துவர் ஐயா. யாரும் மறுக்க முடியாது. அந்த தொப்புள் கொடி உறவுகளை பற்றி, ஈழத்திலே எஞ்சிய தமிழர்களுடைய அந்த துன்பியல் வாழ்வியலை பற்றி, புலம்பெயர் தமிழர்களின் தாயக கனவு இயக்கத்தை பற்றி ஒரு செய்தி உண்டா? ஒன்றும் கிடையாது. இந்த கூட்டம் இந்த மொழி இனம் நாடு என்ற இலக்கிலே அங்கே கருத்துகள் முன்வைத்து பேசப்பட்டிருந்தால் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கும். மாறாக ஐயாவினுடைய ஒவ்வொரு சொல்லும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அருந்தவ புதல்வரை நோக்கியே இருந்ததினாலே மிகப்பெரிய போராட்டம். ஒரு போராட்டம் நடத்த முடியாது ஐயா. 87 நாள் சாலை மறியல் போல நீங்க ஒரு போராட்டம் நடத்துங்க. 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு முன்னால் 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்முடைய அன்பு தம்பி விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அங்கே பட்டினி போராட்டம் இருந்தார். நான் தான் ஐயாவை அழைத்துக் கொண்டு அவரை பார்ப்பதற்கு சென்றேன். தம்பி திருமாவோடு பேசினேன். இன்றைக்கு வேண்டாம் அண்ணா, 2 நாட்கள் நான் தாக்குப்பிடிக்கிறேன், ஐயாவே அழைத்து வந்து என்னுடைய போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கட்டும். அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம மறுக்க முடியாது. இன்னைக்கு சொல்ற திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டத்தை நடத்துவோம், ஐயாவை பேச சொல்லுங்க. அதன்படிதான் அங்கே மறைமலை நகரிலே தம்பி தொல் திருமாவளவங்களுடைய அந்த 5 நாள் பட்டினி போராட்டத்தை மருத்துவர் ஐயாவை அழைத்து கொண்டு அவருடைய உடலியலை ஆய்வு செய்து அந்த போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம். ஆனால் நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டம் நடந்ததா என்றால் நடக்கவில்லை. ஏன் நடக்கல? திருமா ஐயா மேல குற்றம் சாட்டுகிறார். ஐயா இன்றைய வரைக்கும் அதுக்கு விடை சொல்ற. அப்படி ஒரு போராட்டத்தை 7 நாள் சாலை மறியல் போல் ஒரு 20 விழுக்காடு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பிழைக்கின்ற உரிமைக்காக இந்த நாட்டையே ஸ்தம்பிக்க வைத்த, சாலையில காக்கா குருவி கூட பறக்க கூடாதுன்னு ஒரு பெரியவர் சொன்னார், ராமதாஸ் ஐயா சொல்லாம. அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை நம்முடைய இனத்துக்கென்று கிடைத்த அந்த நாட்டை தக்க வைப்பதற்கு, தமிழ் ஈழத்தை அடைவதற்கு தொல் திருமாவளவன் அவர்களும் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களும் பேசியபடி தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அந்த போராட்டத்தை நடத்தியிருந்தால் இனப்படுகொலை தடத்தை நிறுத்தியிருக்கலாம், இயக்கத்தை இழந்திருக்க வேண்டியதில்லை. இந்த திராவிட மாடல்களை நாம் முகத்திரை கிழித்து அம்பலப்படுத்தி இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இன்றைக்கு தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு. பொருளாளர் திலகபாமா அன்புமணி பக்கமா, ராமதாஸ் பக்கமா, அங்கே வாதுரை பொதுச் செயலாளர் எந்த பக்கம் இருக்காரு யாருக்கும் தெரியாது. கோக்கா மணி குழப்பங்களுக்கு காரணம் என்கின்ற பேசு பொருளா மாறுகிறார். கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, வன்னியர் சங்கத்துக்கு இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. இடையில ஐயா தமிழை தேடி போகிறேன்னார். நான் கூட ஐயா தமிழை தேடி போகிறார், அவரை தேடி நாம போகணும் 3 முறை போய் சந்தித்தேன். மணக்கவரும் தன்னிலையில் குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பது நாம் துன்பவது தமிழ்நாட்டில் தமிழ் தேல் தமிழ்நாட்டில் ஐயா பெயர் பிள்ளைகளை போற தமிழ் படுத்தணும்னு சொல்லி அந்த பயணம் போனார். அடுத்த கட்டம் என்னன்னு இன்னைய வரைக்கும் தெரியல, மறந்து போய் விட்டாரா என்று நமக்கு புரியல. ஆனால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும், தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து முரண்களுக்கும் மிகுந்த வேதனையோடு தமிழர்கள் தொடங்குகிற கட்சி, பச்சை தமிழர்கள் தலைமை தாங்குகிற கட்சி, இந்த நாட்டின் ஆட்சி பொறுப்புக்கு வரவேண்டிய அனைத்து வசதியும் வாய்ப்பையும் உரிமையும் திரளும் மக்கள் திரளும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எப்படியான ஒரு
இறுக்கட்டான நெருக்கடி, ஒரு துன்பமான சூழல், கட்சியின் தலைமை யார் என்று தெரியாத குழப்பம், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்திருக்கிறது. கூடிய விரைவில் அன்புமணியால் முடியாது, திலக பாமால பேசவே முடியாது. அண்ணன் வடிவேல் ராவணன் சிந்திப்பார், ஆனால் வெளிப்படுத்த முடியாது. எல்லாவற்றும் கோக்காமணி குழப்பங்களை ஏற்படுத்துவார். ஆனால் ஒரே தீர்வு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள்தான். பாட்டாளி மக்கள் கட்சியின் பரிதாப நிலை குறித்து நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் இந்த செய்தியை தமிழ்கூறும் நல்லுலகத்திற்கு பகிர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நாளிதழ்கள் வாயிலாக நாட்டு மக்களுக்கு கிடைத்த செய்தி, மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களையும், அதே நேரத்தில் வன்னியர் சங்கத்தின் தலைவராக தன்னுடைய மூத்த மகள் காந்திமதி அவர்களினுடைய மகன் முகுந்தன் அவர்களையும் நியமித்து பாட்டாளி மக்கள் கட்சியையும் வன்னியர் சங்கத்தையும் தைலாபுரம் தோட்டத்து முழு சொத்தாக மாற்ற இருப்பதாக அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் தலைவர், இந்நாள் சிறப்பு தலைவர் கொக்கா மணி அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குவதற்கு முன் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அதாவது சத்தியம் என்பது, பாட்டாளி மக்கள் கட்சியிலோ வன்னியர் சங்கத்திலோ நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் ஒருவரோ எந்த பதவிக்கும் வரமாட்டோம், நாற்காலியில் அமரமாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். எத்தனையோ வாக்குறுதிகளை நம்முடைய ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் காற்றில் பறந்த வாக்குறுதிகளாக கரைந்து போயின. நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தூய தமிழர் என்ற முறையிலே, மண்ணின் மைந்தர், வேளாண்குடியில் பிறந்தவர் என்ற வகையிலே தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய தகுதி நிலையை பெற்றிருந்தும் கூட அதிலிருந்து தடம் மாறி இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியையும் வன்னியர் சங்கத்தையும் பாதுகாத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலை கண்டு மெய்யான தமிழ் தேசிய உணர்வோடு களமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம் போன்றவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது. என்றாலும் வரட்டும், எதிர்காலத்தில் என்ன நிகழ்கிறது என்று பார்ப்போம் என்கின்ற வேதனை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.